அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மற்றும் அதன் உதிரி பாகங்களுக்கு நிரந்தரமாக 25% கட்டணம் வசூலிக்கப்படும் என அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 25% வரிகள் விதிக்கப்படும். ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் இது நடவடிக்கைக்கு வரும். இந்த புதிய வரி விதிப்பு நிரந்தரமாக இருக்கப் போகிறது. அமெரிக்க பொருளாதாரத்தையும் தொழில்துறையையும் மேம்படுத்துவதே புதிய வரி விதிப்பின் நோக்கமாகும். வாகனங்களுக்கு இறக்குமதி வரியை அதிகரிப்பது குறித்து எலான் மஸ்க் ஆலோசனை வழங்கவில்லை என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா லேயன், இது வணிகத்திற்கு பாதகமானது, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நுகர்வோர்களுக்கும் ஆபத்தானது என்று தெரிவித்துள்ளார். டிரம்பின் முடிவு குறித்து பேசிய ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இசிபா, அமெரிக்காவில் அதிக முதலீடுகளை செய்துள்ளோம். அனைத்து நாடுகளையும் ஒரே மாதிரி நடத்துவது சரியில்லை என்பதை அமெரிக்காவுக்கு தெளிவாக உணர்த்துவோம் என்று தெரிவித்துள்ளார். இந்த 25% கட்டணத்தால் பல நாடுகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதால் எதிர்ப்பு குரல்கள் வலுவாக எழுந்து வருகின்றன.